அன்பார்ந்தவர்களே, இப்படி ஜனாசா விழுந்து விட்டால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய பிரதான கடமைகள் 4 இருக்கின்றன. அதிலே குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், தொழுகை நடத்துதல், அடக்கம் செய்தல். இது சாதாரணமாக நாங்கள் அறிந்த விடயம்தான். குளிப்பாட்டுவதை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் மரணித்த நேரம் எப்படி சொன்னார்கள்? இக்ஸில்னஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் அக்ஸர மின் ஸாலிக் இன் ரஅய்துன்ன ஸாலிக். குளிப்பாட்டுகிற நேரம் சொன்னார்கள், நீங்கள் 3 தடவை குளிப்பாட்டுங்கள், 5 தடவை குளிப்பாட்டுங்கள், தேவைப்பட்டால் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள், எண்ணிக்கையை நீங்கள் ஒற்றைப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே முழு உடம்பும் நலைகிற அளவுக்கு நாங்கள் 1 தடவை ஊற்றினால் அது 1 தடவை, சில நேரம் 4 கோப்பை ஊத்தலாம், 5 கோப்பை ஊத்தலாம். முழு உடம்பும் நலைகிற அளவுக்கு ஒரு தடவை ஊத்திட்டோம்டா எத்தனை கோப்பை ஊத்தினாலும் சரி, அது 1 தடவை தான். அதன் பிறகு சவர்க்காரமோ அல்லது இலந்த இலைய போட்டோ நாங்கள் அந்த மையத்தை என்ன செய்வோம்? தேப்போம். தேய்ச்சதுக்கு பின்னால இன்னொரு தடவை ஊத்துவோம். அந்த சவுக்காரம் போவதற்கும் அல்லது இலந்த இலையுடைய சாறுகள் போறதுக்கும் இன்னொரு தண்ணியை ஊத்தினா 2. அதன் பிறகு 3வது ஒரு தடவை ஊத்தி பார்க்கிறோம், போதும்ன்ற நிலை இருக்கும்டா 3ஓட தொடர்ச்சி எடுத்துடலாம். 3ஓடையும் வலுவழுப்பு போகல, 4வது ஒரு தடவை தண்ணியை ஊத்துவோம், அதோட போதுமாக்கி கொள்றது இல்லை, 5வது ஊத்தித்தான் போதுமாக்கி கொள்வோம். கடைசியாக ஊற்றக்கூடிய தண்ணீரில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கற்பூரத்தை வஜஅல்ன ஃபில் ஆகிரதி காஃபூரா, கடைசியாக நீங்கள் ஊற்றுகிற தண்ணீரில் கற்பூரத்தை கலந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இதுதான் குளிப்பாட்டுற முறை. எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்தஉ பிமயாமினிஹா. நல்லா விளங்கிக்கங்க. அந்த மையத்துடைய ரசூலோட மகளுக்கு தானே சட்டம் சொல்லி கொடுத்தாங்க, அவளுடைய வலது பக்கத்தால் ஆரம்பியுங்கள். வலது பக்கம், இதுக்குத்தான் முதலாவது ஊத்துவோம். மேலைக்கு ஒரு கோப்பை ஊத்தினோமா, வலது காலோட சேர்த்தி வலது பக்கத்தை தூக்கி இடது பக்கத்துக்கு கீழ் பக்கத்துக்கு ஒரு தண்ணியை ஊத்துவோம். இந்த பக்கம் முழுக்க நனைஞ்சா இடது பக்கத்துக்கு ஒரு தண்ணியை ஊத்துவோம் கால் வரைக்கும். திருப்பி கொஞ்சம் தூக்கி முதுகுக்கு பின்னால் ஒரு தண்ணி ஊத்தினா இதுதான் 1 தடவை. இதுதான் 1 தடவை. இதுல ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னொரு வாசகத்தையும் சேர்த்து சொன்னார்கள், வமவாதிஇல் வுதுஇ மின்ஹா, அவளுடைய வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள். வலது பக்கத்தால் ஆரம்பியுங்கள், அதிலும் வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்றார்கள். இந்த வாசகத்தை வைத்து ஒரு சில அறிஞர்கள் வுது எடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் பல அறிஞர்கள் வுது எடுக்க தேவையில்ல, முதலாவது வுதுவுடைய உறுப்புகளை கழுகுவோம். வலது பக்கம் இருக்குது, இதுல வலது பக்க முகம், வலது கை, வலது கால், வலது தலைமுடி, இதை ஓடருக்கு முதலாவது கழுவிட்டு தண்ணியை ஊத்துவோம். இடது பக்கம் கழுகிற நேரம் இடது பக்க வுதுவுடைய உறுப்புக்கள் முதலாவது தண்ணீரால் நனைத்து விட்டு தண்ணீரை மொத்தமாக ஊத்துவோம். இதுதான் ஒரு முறை என்று சொன்னார்கள். இன்னும் சில அறிஞர்கள் அவருக்கு முதலாவது வுது எடுத்து விட வேண்டும் என்ற கருத்தை அவருடைய வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று சொன்னதை வைத்து முடிவெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு அலம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்கள்? தொழுகைக்காக வுது எடுப்பது போன்று வுது எடுங்கள் என்றார்கள். தூங்குவதற்கு முன்னால் தொழுகைக்காக வுது எடுப்பது போன்று வுது எடுங்கள் என்றார்கள். அவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் வுது எடுக்கிற முறையை தூங்குறதுக்கும் கடமையான குளிப்புக்கும் சொன்னாங்க. ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரம் இப்தஉன பிமயாமினிஹா, அவருடைய வலப்பக்கத்தால் ஆரம்பியுங்கள். வமவாதிஇல் வுதுஇ மின்ஹா, அதிலுள்ள வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்களே அல்லாமல் தொழுகைக்கு போன்று வுது எடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை என்ற அடிப்படையில் வுது எடுக்கிறது கட்டாயம் இல்லை என்ற பாடத்தை என்ன செஞ்சுக்கங்க, விளங்கிக்கங்க. வுது எடுக்கலண்டா அந்த குறை செஞ்சிட்டோம், குளிப்பாற்றது பரிபூரணத்துவம் இல்லை என்ற அளவுக்கு, வுதுவை கட்டாயப்படுத்துகின்ற அளவுக்கு தெளிவான ஆதாரங்கள் வரவில்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் வுது எடுத்து விடுகிறார் என்றால்
இந்த ஹதீஸ்ல அப்படி ஒரு புரிதல் புரிஞ்சு வுது எடுக்கிறாருன்றதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். கட்டாயப்படுத்தினாலோ அவசியம் என்று சொன்னாலோ, வுது எடுக்காவிட்டால் குளிப்பு பாத்திலாகிவிடும் என்று சொன்னாலோ அதுதான் என்ன, ஹதீஸோடு முரண்படக்கூடிய வாசகம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்படி குளிப்பாட்டினதுக்கு பின்னால பெண்மணியாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களோட தலைமுடிய வாரி 3 கொண்டைகள், பின்னல் கொண்டை இருக்குது பாருங்க, 3 கொண்டைகளை போட்டு விடுங்கள். தொங்குற கொண்டை 3க்கு பின்னி ரசூலுல்லாஹ் அதை 2 அப்படி வலது பக்கம் இடது பக்கம் தொங்க விட சொன்னாங்கன்ற செய்தியையும் சில ஹதீஸுகள்ல நாங்க பார்க்கிறோம். இதுதான் குளிப்பாட்டுகிற முறை. இது சாதாரணமாக ஒவ்வொரு மனிதரும் விரும்பினால் குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டுபவருக்கு இப்படி தகமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸுகள்ல வரல. குளிப்பாற்ற நேரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விடயம் என்னென்றால், ஒரு கோப்பை தண்ணி எடுப்பாங்க, எடுத்து குடும்பத்தவர்கள கையெல்லாம் தொட்டு 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 எடுத்து கடைசியா ஊத்தி விடுவாங்க. என்னத்துக்கு? குடும்பத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டினாங்கன்றதுக்கு. கடல் தண்ணீர் எடுத்து வச்சு குளிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன, மார்க்க வரம்புக்கு அப்பால் பட்டது. சில இடங்கள்ல சுடு தண்ணியால குளிப்பாட்டினா நல்ல முண்டுவாங்க. அது எதுக்குன்னு சொன்னா நல்லா விளங்குங்க, அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவாங்கன்னா மார்க்க வரம்பை தாண்டி போயிடும். சில நேரம் சில உறுப்புக்களை நேர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும், அதுக்கு சுடுதண்ணியை பாவிச்சால் நல்லம் ஏன்னா அப்ப இலகும் உடம்பு கொஞ்சம். அந்த ஒரு நோக்கத்துக்காக சுடுதண்ணி பாவிக்கிறதாக இருந்தால் அது பரவாயில்லை. இல்லாமல் சுடுதண்ணி தான் பாவிக்க வேண்டும் என்ற வழிமுறையெல்லாம் நபிகளார் காட்டித்தரவில்லை என்கிற ஒரு பாடத்தையும் குளிப்பாற்ற பாடத்துல நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குளிப்பாட்டி முடிந்த பிறகு அதனை கஃன் செய்ய வேண்டும். இதுல அடிக்கழுகிற ஒரு விடயம் இருக்குது சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, ஜனாசாக்களை மிக நீண்ட நேரம் வைக்கிறோம். வைக்கிற நேரம் என்ன நடந்துருண்டா, வயிற்றில் ஏதாவது அழுக்குகள் இருந்தா அது வெளிப்பட பார்க்கும். ஏன் மனுஷனுக்கு கண்ட்ரோல் பண்றோம் இல்லையே. அல் ஐனு விகாஉ ஸஹீஹ்னாங்க ரசூலுல்லாஹ். கண் மனுஷன்ட ஆரோக்கியமா இருக்கும் வரையில முன்பின் துவாரங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கலும். உசுறு போயிட்டா கண் செயல் இழந்துட்டுதுண்டா அந்த கண்ட்ரோலை இழந்துரும். அப்ப மயக்கம் வந்தவருக்கு மலஜலம் போக ஆரம்பிக்கும் பாருங்க, அது மாதிரி உடலுக்குள்ள உள்ளது வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால, அடக்குவதற்கு நேரம் எடுக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னால அதை தூக்கி வச்சு வயிற்றுல உள்ளதெல்லாம் உருகி எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, பின்பகுதியை கழுகி விடுவாங்க. இதுக்குத்தான் அடி கழுவுறதுன்றது. இதையே என்ன செஞ்சிடலாம், குளிப்பாட்டுதல் என்ற கடமையோட செஞ்சு அவரை ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடலாம், குளிப்பாட்டி கஃன் செய்து பார்வைக்கு வைக்கலாம். குளிப்பாட்டிய பிறகு வயிற்றுக்குள் இருந்து அசுத்தங்கள் வெளியாகலாம் என்ற நிலை இருக்குமாக இருந்தால் பின்பக்கத்தில் 2 பஞ்சு துண்டை வச்சிருவோம். அதையும் தாண்டி மலங்கள் வந்திருந்தால் வாசங்கள் வீசக்கூடாதுன்றதுக்காக கழுகோணுமே அல்லாமல் குளிப்பு கடமை முறிந்து விட்டது என்ற அர்த்தம் என்ன இல்லை. எனவேதான் அந்த அடிக்கழுகுதல் என்ற ஒன்றை வச்சு முதல் கட்டம் வயிற்றுல உள்ளதெல்லாம் உருகி எடுத்து சும்மா அப்படி கிளீன் பண்ணி வைப்பாங்க. ஜனாசாவை தூக்குறதுக்கு முன்னால குளிப்பாட்டி எடுப்பாங்க. இந்த 2ஐயும் ஒரே கட்டத்தில் செய்யலாம், 2ஐயும் 2ஆக நோக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற பாடத்தையும் என்ன செய்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சில நேரம் மனிதர்களுடைய உடம்புள்ளுக்கு இரத்த லீக்குகள் இருந்தா மூக்கால காதால வெளியாகிற நிலை இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் காதுகளுக்கு இரத்தம் வெளியாகக்கூடிய இடங்களுக்கு பஞ்சுகளை வச்சு அடைச்சிருவோம். ஏன், அது அந்த ஜனாசாவை அசிங்கமா காட்டிடக்கூடாதுன்றதுக்கு. அப்படி ஒன்றும் இல்லை என்றால் அப்படியெல்லாம் அடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.